ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சரி, நம்மளாம் ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, பூம்பருப்பு, கருப்பு சுண்டல், ஸ்வீட்டுக்கு சக்கரை பொங்கல் செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கார பார்த்தீங்கன்னா மண்டை வளம் வாங்கிட்டு வச்சோன்னா அச்சு வெள்ளத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் ஏதாவது சொன்னோம்னா அடுத்த வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஆஃபீஸை க்ளீன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாலே வந்து ஆஃபீஸ் எல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து நானும் சின்ன பாப்பா வந்து வேகமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். க்ளீன் பண்ணி முடிச்சதான்ப்பா மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெக்க. ஏன்னா அவங்க 3வது மாடியில் இருக்காங்க. சரி, சாயங்காலம் ஒரு 6 மணி போல் சுண்டலை வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பொங்கலுக்கு வந்து சக்கரை பாகு அது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு டீ குடிச்சா அடுத்த வேலை நடக்குன்னு சொல்லிட்டு டீ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சுண்டல் வந்துருச்சு. அதுக்குள்ளே நமக்கு டீக்கு வந்து கொஞ்சம் இஞ்செல்லாம் தட்டி போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அந்த மணத்தை போட்டோடனே அவ்வளோ மனம் இருக்கும் பார்த்துக்கோங்க. சக்கரை பாகு இப்போ ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பாகு ரெடியாக பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மண் ஃபில்ட்ரு பண்ணாட்டி பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தான் நம்ம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூம்பருப்பும் வந்துருச்சு. பூம்பருப்பு வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வேலை இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு டீ குடித்தாதாண்ட நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்போ தான் அடுத்த வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு நானும் என் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலை பார்ப்போம்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளேயுமே பருப்பெல்லாம் வந்து எல்லாம் ரெடியாகி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சக்கரை பொங்கல், பூம்பருப்பு, சுண்டல் எல்லாம் ரெடியாக இருக்குது. என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. சரி, நம்ம சாயங்காலம் நம்ம வீட்டில் வச்சோமா சிம்பிளாக தான் வீட்டில் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு சரி அப்படியே நம்ம கம்பெனிக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் வீட்டில் உட்காந்துருந்தோம். வீட்டில் சும்மா நெய்வேத்தியம் பண்ணதை கொஞ்சம் மட்டும் இங்கே வீட்டில் நம்ம சாமி படத்துக்கு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு ஆஃபீஸ் கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்போன்னு அது ரெடியாக கிளம்பிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆவியே வீட்டிலே வச்சுட்டு வந்தாச்சு. சரி, ஓகே வாங்க வீட்டுக்கார போய் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்ப்பாங்க மெதுவாக ஸ்லோவாக பவுர்லெலாம் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. மேலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கதை என் பொண்ணு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தா. நெய்வேத்தியம் எல்லாமே நம்ம சரி படைச்சிட்டு சாமியை கும்பிடுவோம். மணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. செஞ்சது என்னமோ கொஞ்சம் தான். அதுக்கு நான் 9 மணி வரைக்கும் இவ்வளோ பில்டப் எனக்கு தேவையில்லைன்னு தான். சரி, சிறப்பாக ஒரு விளக்கு பொருத்திடுவோன்னு சொல்லிட்டு நான் என்ன மேலே எங்கள் வீட்டுக்கார் பொறுத்த சொன்னார். கீழே 2 விளக்கு வச்சுருந்தேன். பாப்பா 2 பேர் கீழே விளக்கு பொறுத்துனாங்க சிறப்பாக. என் வீட்டுக்கார் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டாரு. பற்றி எல்லாம் காமிச்சிட்டு முன்னாடி பற்றியெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காய் உடைப்பணும். தேங்காய் உடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறசம்பு தண்ணி வைக்கணும். ஸோ செம்பு 8 வரல, டம்ளரே 8 வரல. கடைசியில் அங்கேருந்து ஒரு அட்டை கிளாஸை தான் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. சரி, அதை வச்சுனாலும் நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு சிறப்பான ஒரு சாமி கும்பிட்டு கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சுடம் வாங்காமல் பெரிய சுடமை வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கு 2 திட்டு விழுந்துக்கிட்டு இருந்துச்சு எனக்கு. என் பொண்ணு மணி அடிச்சுக்கிட்டே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு மணி அடிச்சிட்டு இருந்தா. கடைசியில் மண்டை மேலே ஒரு கொண்டே மறந்துட்டியாடா அப்படிங்கிற போது ஆயுத பூஜையும் செலிப்ரேஷன் என்ன நம்ம வேலை பார்க்குறோம், நமக்கு அந்த ஆயுதங்கள் வச்சு எல்லாமே நம்ம சிறப்பாக நம்ம சாமி கும்பிடுவோம். என் வீட்டுக்கார் வேலை பார்க்குற இதை வச்சு போய் நாங்கள் சாமி கும்பிடலை. நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடியே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வீட்டிலே அதே தான் நடந்துச்சு, கம்பெனிலே அதே தான் நடந்துச்சு. சரின்ட்டு நம்மளும் ஒரு சிறப்பான ஒரு வேண்டுதலை போடுவோன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு சிறப்பான ஒரு வேண்டுதலை போட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இனிப்பு பொங்கல் சாப்பிடுவோம் சொல்லிட்டு பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே ஒன்றாமே வச்சு கொடுத்துட்டேன் நான். பயிர் ஐட்டங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசிட்டு பேசினாலே நம்ம வீட்டில் தான் சண்டை வந்துடுதே. பேசிகிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒன்று சிறப்பாக நான் தான் செஞ்சு விட்டுருவேன். வீட்டுக்கார் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் பார்த்துக்கோங்க. அப்புறம் என் பிள்ளைங்க தான் கொஞ்சம் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. சரி, எல்லாமே முடிஞ்சு கிளம்போன்னு பார்த்தோன்னே பொண்ணுங்க என்னப்பா இன்றைக்கி சாமி கும்பிடுங்க, சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓப்பன் பண்ண உடனே நம்ம காலையில் ஷார்ட்ஸில் போட்டிருந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். சிஸ்டத்தில் உட்காந்துட்டு பிள்ளைங்களும் அது கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. காலையில் எல்லாமே மார்னிங்கில் எல்லாமே வேலையை முடிச்சுட்டு இதெல்லாம் நான் போட்டது இந்த வீடியோலாம். இவங்க நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.